கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த புதிய ஒரு வாரத்திலையும் இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு வார்த்தையிலிருந்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். அது யோவான் 7வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 7வது அதிகாரம் 4வது வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றும் செய்ய மாட்டான். ஆண்டவருடைய சகோதரர்கள் அவரை பார்த்து, நீங்க யூதேயாவிலேயே சஞ்சரிச்சிட்டு இருக்கிறது என்ன? நீங்க கலிலேயாவுக்கு போனா நீங்க அங்க செய்யற கிரியைகளை உங்களுடைய சீஷர்கள் எல்லாம் பார்க்க கூடுமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன் அவர்கள் இந்த வார்த்தையை பார்த்து அவரிடத்துல பேசினாங்க? வசனம் சொல்லுகிறது, அவருடைய சகோதரர் அவரை விசுவாசியாதபடினாலே இப்படி சொன்னாங்க. ஆண்டவருடைய கிரியைகளையும் அவரே மேசியா என்பதை அவர்கள் விசுவாசியாதபடினாலே இவர் பிரபலமாய் இருப்பதற்காகவே இவைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தபடியினாலே அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்க கலிலேயாவுக்கு போய் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சீங்கன்னா அங்க உங்களுக்கு பிரபலம் கிடைக்குமே, உங்களை எல்லாரும் வந்து புகழ்வாங்களே, உங்களை தேடி தேடி ஓடி வருவாங்களே என்பதாக அவரை பார்த்து அவருடைய சகோதரர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரபலமா இருக்க விரும்புகிறவர்கள் அந்த ரங்கத்துல ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இது ஆண்டவராகிய நம்முடைய ரட்சகரும் நம்முடைய மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்ட வார்த்தை. அப்போ பிரபலமா இருக்க விரும்புகிறவர்கள் வெளியரங்கமாகவே சகலவற்றையும் செய்வார்கள். அவர்களுக்கு பெயர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், பிரபலமா அவர்கள் இருக்கணும் என்பதற்காக வெளியரங்கமாக இந்த உலகத்தின் யுக்திகளை கையாண்டு அவர்கள் காரியங்களை செய்வார்கள். அவைகள் வெளியரங்கமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நான் அந்த ரங்கத்துல என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நான் பார்க்கிறோம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நம்முடைய பிதா எங்க இருக்கிறாரா? அந்தரங்கத்தில் இருக்கிறாரா? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ பிரபலமாய் இருக்க விரும்புகிறவர்கள் அந்த ரங்கத்துல ஒன்றும் பண்றது கிடையாது. அவர்கள் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக பண்ணுகிறார்கள். அந்த ரங்கத்தில் ஒண்ணுமே அவர்கள் செய்கிறதில்லை. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்க பிதாவை நோக்கி அந்த ரங்கத்தில் நீங்க பண்ணுகிற ஜெபத்திற்கு அவர் வெளியரங்கமா பலன் அளிப்பார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக உயர வேண்டும், நான் பயன்படுத்தப்பட வேண்டும், கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்கணும், என்னுடைய பாடல்களை கர்த்தரை உயர்த்தி வைக்கணும், என்னோட பிரசங்கங்களை உயர்த்தி வைக்கணும், என்னோட திறமைகளை உயர்த்தி வைக்கணும், என் வாழ்க்கை முறையை உயர்த்தி வைக்கணும், என் குடும்பத்தை உயர்த்தி வைக்கணும், கர்த்தர் என் பிள்ளைகளை உயர்த்தணும், என் பிள்ளைங்க செய்கிற ஊழியத்தை கர்த்தரை உயர்த்தணும்னு விரும்புகிறவர்கள் அந்த ரங்கத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கரத்தினால உயர்த்தப்பட முடியும். பிரபலமாக இருக்க விரும்புகிறவர்கள் அந்த ரங்கத்தில் ஒன்றுமே செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாவற்றையும் வெளியரங்கமாக ஏதோ ஒன்று செய்யணும், இதை பார்த்தா தான் ஜனங்களுக்கு நம்ம ரீச் ஆகும், இதை பார்த்தா தான் ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு தெரிய வரும், இதை பார்த்தா தான் ஜனங்க எல்லாம் நம்மளை பார்த்து லைக் பண்ணுவாங்க, நம்மளை விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஸ்பெஷலி இருக்கிற இந்த நவீன காலத்தில் திஸ் மீடியா ஹாஸ் ப்ரொடியூஸ்ட் a lot of good platforms by which you can promote yourself. நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் அங்கே உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபேஸ்புக் எடுத்தாலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, யூடியூப் எடுத்தாலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. wherever you go there are some option to promote you. ஆனால் ஆண்டவரோட கரத்தினால நீங்கள் உயர்த்தப்படணும்னா வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணுமா? கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்க அடங்கி இருக்கணும், அந்த ரங்கத்துல இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவனால உயர்த்தப்படுவதற்கு அவர் வெளியரங்கமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நீங்க அந்த ரங்கத்துல செபிக்கணும். இன்னைக்கு நாம தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு இந்த உலகத்தின் யுக்திகளை கையாண்டு என்னென்னவோ பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிற செல்வாக்கு, நம்ம கிட்ட இருக்கிற பணம், இன்ஃப்ளூயன்சஸ், அவைகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம ப்ரொபகேட் பண்றதுக்கு எவ்வளோ காரியத்தை நம்ம கையாளுகிறோம். ஆனா ஆண்டவரோட கரத்தினால நீங்க உயர்த்தப்படணும்னா
கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை அந்தரங்கத்தில் நோக்கிப்பார். இஃப் யூ வுட் ஹாவ் அ சீக்ரெட் ப்ரேயர் லைஃப், தனித்து ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா ஆண்டவரோட கரத்தினால உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தி மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உயருவீங்க. ஆனால் அவர் விருப்பப்படி இல்லை. இந்த உலகம் உங்களை கொண்டு போகிற ரூட்லேயும் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஆனால் அவர் உங்களை உயர்த்தணும்னா நீங்கள் அவருக்கு கீழே அடங்கி இருக்கணும். அவர் உங்களை உயர்த்துற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இடத்துல வந்து பேசுவாங்க, நான் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுறேன்னு, கர்த்தர் என்னை உயர்த்துவார், நான் வெயிட் பண்ணுறேன்னு அப்படின்னு அநேக பிள்ளைங்க இடத்துல வந்து பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அநேகரையும் நான் பார்க்குறேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கும் வெயிட் பண்ணணுன்ற ஆசை இல்லை, ஆண்டவர் கையில் அடங்கி இருக்கணுன்ற எண்ணம் இல்லை. தங்களுக்கு இருக்கிற காரியங்களை சோர்சஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை வச்சு அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசு கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். அவன் ஆண்டவரே பார்த்து என்னை வணங்க எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னவன் உங்களுக்கு பிசாசாலையும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். பிசாசாலையும் உங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு பிரகாரம் ட்ரெண்டிங்கில் கொண்டு போக முடியும். ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா உங்கள் ஊழியத்தின் மகிமையே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 1% கூட இந்த உலகத்தினோட காரியங்களை கையாளவே மாட்டீங்க. முழுக்க முழுக்க உங்களோட ஊழியத்தினோட பெர்ஸ்பெக்டிவ் பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சோர்ஸஸை ஜஸ்ட்டு பயன்படுத்துவீங்களே தவிர அதையே ஊழியத்துடைய அப்படியே பிளாட்ஃபார்ம் மாதிரி எடுக்க மாட்டீங்க. ப்ரேயர் அண்ட் சப்மிஷன் தான், அந்த வசனம் தான் உங்களுக்கு ஒரு பேஸாகவே இருக்கும். இன்றைக்கி நிறைய மோட்டிவேஷ்னலாக நிறைய பேசுகிறோம், மோட்டிவேஷ்னலாக நிறைய காரியங்களை பிடிச்சி நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரங்கத்தில் இருக்கிற அனுபவம். அவர் அந்த ரங்கத்தில் இருக்கிறாருங்க. உங்கள் தகப்பன், உங்களோட பிதா, உங்களை உயர்த்துகிறவர், உங்களை பயன்படுத்துகிறவர், உங்களுடைய எஜமானன். நீங்கள் அவருக்கு தானே வேலை செய்கிறீங்க. அவர் தானே உங்கள் எஜமானன், அவர் தானே உங்கள் மனவாளன். நீங்கள் அவருக்கு தானே ஊழியம் பண்ணுறீங்க. அவர் உங்களை உயர்த்தணும்னா, அவர் உங்களை அழகுபடுத்தணும்னா, அவர் உங்களை அலங்கரிக்கணும்னா நீங்கள் அவருக்கு கீழே அடங்கி இருக்கணும். அந்தரங்கத்தில் இருக்கிறாருங்க அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற அவரை அந்த அந்தரங்கத்தில் போயிட்டு தனிமையில் செபித்து நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறத உங்களால் பார்க்க முடியும். நீ என்னை கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிங்க இருப்பீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். இன்றைக்கி இப்படி பண்ணாதான் ரீச் ஆக முடியும், இப்படி பண்ணாதான் உங்களால் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆக முடியும்னு இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு முன்னாடி கிரியேட் ஆகிருக்கு ஆல்ரெடி. பட் ஆனால் எனக்கு ஆவியானவர் போதிக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். தனிமையில் அவரோடு கூட செலவிடும் பொழுது நான் செய்கிற சின்ன சின்ன காரியத்தை கூட அவர் பெருசாக மாற்றிடுறாரு. என்னோட சின்ன சின்ன வார்த்தைகளை கூட அவர் மகிமையாக மாற்றிடுறாரு. என்னோட சின்ன சின்ன ஜபத்தை கூட அவர் மகிமையாக மாற்றிடுறாரு, ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் கடந்து போகிற இடங்களில் ஊழியத்திற்கு போகும்போது அது என்னால் நல்லா பார்க்க முடிகிறது. தனிமையில் ஜெபிச்சுட்டு அப்பா சமூகத்தில் போய் நின்றுட்டு போய் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பெரிய பிரேக் த்ரூ நிறைய பேரோட வாழ்க்கையில் உண்டாகுகிறத என்னால் பர்சனலாக பார்க்க முடியுது. ஆகவே என்னை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் நான் தைரியமாக தாழ்மையோடு கூட சொல்லுவேன், தேவன் உங்களை உயர்த்தணும்னா அந்த ரங்கத்தில் அவரோடு கூட நேரம் செலவிடுங்க. உங்கள் ஊழியம் மகிமையாக இருக்கணும். நீங்கள் பாடுற பாட்டு கூட மகிமையாக மாறணும். உங்கள் சர்ச்சில் நீங்கள் முன்னாடி போய் பாடும் பொழுது உங்களுடைய பாட்டில் கூட நீ பாடும் பொழுது எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது தெரியுமா, நீ சொன்ன சாட்சி எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது தெரியுமா, நீ பேசின அந்த வார்த்தை எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது தெரியுமான்னு உங்களோட வார்த்தைகளையும் உங்களுடைய குரலையும் குறித்து நீங்கள் தனிமையில் ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா அநேகர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. என் சிறு வயது முதற்கொண்டு இந்த அனுபவத்தை நான் கடந்து வந்தவனாக இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அப்பா கூட நேரம் செலவிடுகிற அனுபவத்தை அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவரோடு நேரம் செலவிட்ட பின்பு நான் சில இடத்துல போய் பேசும்பொழுது அவங்க எனக்கு இது பிரயோஜனமாக இருந்தது, நீ பாடின பாட்டு எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, நீ பேசின அந்த வசனம் எனக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் என்னோடய ஊழியத்தில் நான் அவைகளை கண்டு கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும்னு விரும்புகிறீங்களா? கோ டு யுவர் சீக்ரெட் பிளேஸ், ப்ரே ஃபார் தெம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவர் உங்களை அவங்க கண்ணுக்கு முன்னாடி உயர்த்தணும்னு விரும்புகிறீங்களா? கோ டு யுவர் சீக்ரெட் பிளேஸ், ஸ்டார்ட் ப்ரேயிங். நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி பேசி சிரித்து நிறைய அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த இன்ஸ்டாகிராம்லேயே ஃபேஸ்புக்லேயே தெரில, எப்படா நீ வந்து ஆஃபீஸில் பெரிய ஆள் ஆனான்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் வீடியோன்னு போட்டுருந்தது. ஒருத்தர் வந்து அந்த சிங்சா வச்சு அடிச்சிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒருத்தங்களை நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, காக்கா பிடிக்கிறதோ ஐஸ் வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மனுஷனுடைய
அந்த இமீடியட் கான்டெக்ஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு தன்மைக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணலாம், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீங்கள் அவங்கள தேவனோட வார்த்தையினால் இன்ஸ்பயர் பண்ணணும், அவங்கள கிங்டம் பர்சனாக மாற்றணும், அவங்கள ஆவியானவரோட அட்ராக்ஷனுக்கு நீங்கள் இழுக்கணும்னா ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். கோ டு யுவர் சீக்ரெட் பிளேஸ். உங்கள் தனிமையில் தேவனோடு கூட போய் நேரம் செலவிடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பார், ஜெயம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அவரே உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. பிரபலமாக இருக்க விரும்புகிறவர்கள் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவங்க வெளியரங்கமாக செய்வாங்க. நீங்கள் இன்னைக்கு பிரபலமாக இருக்க விரும்புகிறீங்களா? இல்லை அவருடைய கரத்தினால் உயர்த்தப்படும்படியாக அந்தரங்கத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். நீங்கள் அந்தரங்கத்துக்கு போய் ஜெபிங்க, வெளியரங்கமாக உங்களை உயர்த்துவார். அநேக சாட்சிகள் எனக்கு உண்டு. ஆனால் அவைகளை இப்போ என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. நீ வரும் நாட்களில் தொடர்ந்து நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளில் இந்த வேர்ட்லி வெட்னஸ்டேவை பார்க்குற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இனி ஒரு காலம் இந்த உலகத்தில் நான் பிரபலமாக இருக்கணும், நான் ஜெயிச்சிடணும், இதை சாதிச்சிடணும்னு அவர்கள் தங்களுடைய சுய யுத்திகளை, சுய ஆண்டவரே அட்டென்ஷன்ஸ் பிரகாரம், லேர்னிங் ப்ராசஸ் பிரகாரம் ஒன்றுத்தையும் செய்யாதபடிக்கு அந்த ரங்கத்தில் உம்மோடு கூட நேரம் செலவிட்டு உம்முடைய கரங்களினால் உயர்த்தப்பட யாவருக்கும் வேண்டிய கிருபையும் பலனையும் தருவீராக. ஐயோ, நான் பாடணும், நான் ஃபேமஸ் ஆகணும், நானும் இவரை போல மாறணும், அவரை போல மாறணும்னு எண்ணம் கொள்ளாமல் நான் இயேசுவை போல மாறணுன்ற எண்ணத்தோடு கூட யாவரும் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். Let your name alone be glorified. துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் அடுத்த வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned.